ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 37 சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் ரெண்டு டீமுமே நல்ல ஒரு மேட்ச் ஆடிட்டு வந்திருக்காங்க. பட் சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க, குஜராத் வந்து தோற்றுருக்காங்க. நல்ல ரன்ஸ் தான் வந்து ரெண்டு டீமுமே அடிச்சிருக்காங்க. இந்த சைடு சாய் சுதர்சன் ஒரு 100, இந்த சைடு சஞ்சு சாம்சன் ஒரு 100 வந்து அடிச்சிருந்தார். செம்மையான ஒரு பேட்டிங் லைனப்பில் தான் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க ரெண்டு டீமுமே. பவுலிங்னு பார்த்தோம்னா குஜராத்தோட பவுலிங் நல்ல பவுலிங் தான். பட் போன மேட்ச் அடி வாங்கினாங்க ஆர்சிபிக்கு எதிராக. பட் சிராஜ் அந்த நல்லா போட்டார், அந்த கேட்சை மட்டும் எடுத்திருந்தால் மேட்ச் வந்து கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேட்சும் கவர் பண்ணுவோம், இல்லாட்டி ஒரு சில மேட்சஸ் மட்டும் கவர் பண்ணலாம். காரணம் என்னென்னா மோஸ்ட்லி ரெண்டு மேட்ச் இருக்குது, கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால கன்சிஸ்டண்ட்டாக வந்து வீடியோன்றது கொடுக்கல. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பார்க்குறேன். மேக்கு அப்புறம் மே 1, 2க்கு அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெகுலராக கூட பார்க்கலாம். 26 ஏப்ரல் 3:30க்கு நடக்கக்கூடிய மேட்ச்சு இதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மோஸ்ட்லி 3:30க்கு நடக்கக்கூடிய ஆஃப்டர்நூன் மேட்ச் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் போயிருக்கு. க்ளீன் பேட்டிங் ட்ராக்காக போகாமல் ஓரளவுக்கு பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் கிடக்கூடிய நியூட்ரலான ஒரு ட்ராக்காக தான் வந்து போயிருந்திருக்கு. 37ஆம் மேட்ச் சேப்பாக்கில் தான் அந்த மேட்ச்சை நடத்துகிறாங்க. ஸோ ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று ஓப்பனாக சொல்ல போனால் இருக்குதுலே எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் ஐபிஎல் ப்ளே பண்ணதில் எஸ்எல்லாக இருக்கட்டும், ஜிஎல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் நான் ப்ளே பண்ணதே இல்லை. அவ்வளோ டஃப்பாக இருக்குது. காரணம் என்னன்றது தெரில. எல்லாமே க்ளோஸாக ஒரே மாதிரி தான் டீம்ஸ் வந்து போட்டு வராங்க. ஒரு கேப்டனோ இல்லை ஒரு விசியோ கொஞ்சம் மாறுது, அப்படி இல்லாட்டி ஒரு பிளேயர் மாறுற மாதிரி இருக்குது. யாருமே ஹை ரிஸ்க் எடுத்தோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸிலோ போடுறதில்ல. ஆப்பனன்ட்ஸு ஏதாவது ஒரு சிலர் வேணால் ட்ரை பண்ணுறாங்க. மோஸ்ட்லி எல்லோரும் ஒரே மாதிரி டீமு கேப்டனைஸ் அப்படின்னு மாறுற மாதிரி இருக்குது எஸ்எல். ஸோ கிராண்ட் லீக் பிரச்சனையில் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணால் நம்ம டீம்ஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். போகக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மாறும் அப்படின்னு பார்க்கலாம். சேம் டைம் நம்ம இன்டர்நேஷ்னல் மேட்ச் மாதிரி கரெக்டாக பிச்சு போட்டு அதுக்கேற்ற மாதிரி டீமுன்றதை நம்ம ஐபிஎல்லில் எடுக்க முடியல. எல்லாமே வந்து ஒரு மைண்ட் கேமாக தான் வந்து போயிட்டுருக்கு. டோட்டல் மேட்ச்சு 149, பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 46, பேட் செகண்ட் பண்ண டீம் 41, ஆவரேஜ் 160 ரன் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பிச்சோட தன்மைன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ரன் அடிச்சுட்டு சேஸ் பண்ண வர டீம் சேஸ் பண்ண முடியாமல் ஸ்பின்னர்ஸோ மீடியம் லைன் அண்ட் லென்த்தில் போடுறவங்களோ எடுத்துடுறாங்க. இதுதான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கு சேப்பாக்கில். ஸோ ரெண்டாவதாக பவுல் பண்ணுறப்போ கண்டிப்பாக பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் வந்து சேப்பாக்கில் இருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீம் 200க்கு மேலே அடிச்சிடுறாங்க, செகண்ட் பேட் பண்ணுறப்போ தடுமாறாங்க. ஆனால் இதுவே 3:30 மேட்ச்சில் மோஸ்ட்லி ரெக்கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஓவரால் எல்லா கிரவுண்ட்ஸ்லையுமே சேஸ் பண்ணுற டீம் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச்சை நம்ம 7:30 நடக்கக்கூடிய மேட்சை மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணாமல் 3:30க்கு நடக்கக்கூடிய மேட்ச் மாதிரி யோசித்தோம் அப்படின்னா சேஸ் பண்ணுற டீம் ஜெயிப்பாங்கன்ற ஒரு கான்செப்டில் போகலாம். 8 மேட்ச் நடந்திருக்கு. அதில் ஜிடி 4ம் சிஎஸ்கே 4ம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சேஞ்சு. கிளென் பிலிப்ஸை தூக்கிட்டு ஜேசன் ஹோல்டர் ஜிடியில் கொண்டு வந்திருக்காங்க. சிஎஸ்கே தரப்பில் சொல்ல முடியாது, ஃபாரினர்ஸ் வந்து ஏதாவது ஒரு பிளேயரை பெஞ்சில் வச்சுட்டு கூட ஸ்பென்சர் ஜான்சன் ஆடினாலும் ஆடலாம். ஆன் டைம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஜம்போ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன் அண்ட் ஒன்லி சேஃபஸ்ட் ஆப், ஷாப்பிங் ஆப்பு, ப்ளே ஃபார் ஃப்ரீன்ற கான்செப்டில் தான் இயங்கிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக இருக்குது. இந்த ரீசெண்ட் ஆக்டுக்கு அப்புறமும் 7-8 மாதமாக இருக்குது. மோஸ்ட்லி அவங்களே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக கொடுத்துட்றாங்க. அதேமாரி கவர்மெண்ட்டோட பேமெண்ட் கேட்வே தான் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே சேஃபாக தான் இருக்குது. ஒன் அண்ட் ஒன்லி ஒரே ஆப்ஷன் ஜம்போ தான். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மறக்காமல் 2K கோல்டுன்னு ரெஃபர் கோடை பயன்படுத்திக்கோங்க. உள்ளே வந்தாலே உங்களுக்கு புரியும். டாப்அப் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ளே ஃபார் ஃப்ரீக்கு கேம் டோக்கன் கொடுப்பாங்க. நீங்கள் அதில் வின் பண்ணி நீங்கள் வித்ட்ராவல் வந்து டிஜி கோல்டாக எடுப்பீங்க. எல்லாமே லீகல் ப்ராசஸாக தான் போயிருக்கு. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டெலகிராம் லிங்க்கு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இந்த ரெண்டு டீம் ஆடின மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு. ஸோ சஞ்சு சாம்சன் ஒரு 100, சாய் சுதர்சன் ஒரு 100 அடித்தாங்க. சுக்மன் கில் 32, ருத்ராஜ் கெய்க்வாட் 22. பவுலிங்கில் ரஷீத் கான் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சைடில் அகில் ஹுசைன் 4 விக்கெட்டும், நூர் அகமது 2 விக்கெட். நூர் அகமது நல்ல ஃபார்முக்கு திரும்பிட்டார். கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு. சேம் டைம் சேப்பாக்குலேயுமே செகண்ட் பவுல் பண்ணால் கண்டிப்பாக 100 வந்து விக்கெட்ஸை எடுத்துடுறாரு. ஸோ அதனால் ரொம்ப பெரிய ஒரு கீயாக இருப்பார். அன்சுல் கம்போஜ் விக்கெட் எடுக்காத மேட்சே கிடையாது, அந்த அளவுக்கு வந்து அவர் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சேம் டைம் முகமது சிராஜுமே யாரும் யோசிக்கிறது இல்லை, ஆனால் சிராஜ் எவ்ரி மேட்ச் வந்து ஒரு விக்கெட் எடுத்துறாரு. ஸோ 2 விக்கெட்டுக்கு சான்ஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கோர் கார்டு பார்த்தோம்னா இதே கிரவுண்டில் நடந்தால் 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு எடுத்திருக்கேன். பிரியான் சாரியா வந்து 39 அடித்ததும், நூர் அகமது 3 விக்கெட் எடுத்ததும். ஸோ மிடில் இருக்குது. போன சீசன் ஆடினது ஜிடியும்
சென்னை சூப்பர் கிங்ஸும். மொத்தமே 8 மேட்ச் வந்து ஓவரால் வந்து ஆடிருக்காங்க. அந்த 8 மேட்ச் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா சாய் சுதர்சன், சுக்மன் கில்லு, ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்கெல்லாம் வந்து பெஸ்ட்டான ரெக்கார்ட்ஸ் வந்து பிட்வீன் வச்சுருக்காங்க. மற்ற பிளேயர்ஸ்லாம் வேறு டீம் ஆடினதுனால ரெக்கார்ட்ஸ் வந்து பெரிய அளவில் இல்லை. நூர் அகமது மிடில் இருக்கிறது பார்க்கலாம். நூர் அகமது ஜிடிக்கு எதிராக போன சீசனில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அன்சுல் கம்போஜ் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. சுக்மன் கில் ஃப்ளாப்பு. சாய் சுதர்சன் 41. இதில் சாய் சுதர்சன் ஒரு 100, அதுக்கப்புறம் ஒரு 96. சேம் டைம் அந்த சைடில் பிரசித் கிருஷ்ணா வந்து பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. டவால் பிரேவிஸ் 57 ரன் அடிச்சிருக்காரு. உருவில் பட்டேல் 37. மேபி கார்த்திக் சர்மாவுக்கு பதிலாக ஆட வச்சா நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரைட் அண்ட் லெஃப்ட்டில் இருக்குது இந்த சீசனில் ஸ்டேபாக்கில் நடந்த ஸ்கோர் கார்டு, மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு தான். நூர் அகமது 3 விக்கெட், அன்சுல் கம்போஜ் 2 விக்கெட். அன்சுல் கம்போஜ் 2 விக்கெட்டு, மேட் ஹென்ரி 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆயுஷ் மாத்திரை இல்லை. சிவம் டூபே 45. இந்த சைடில் டவால் பிரேவிஸ் 41, சஞ்சீவ் சாம்சன் 48. ஸோ இதான் வந்து ஸ்கோர் கார்டு. ஸோ ஸ்டார்டிங்கில் சஞ்சீவ் சாம்சன் வந்து இந்த கிரவுண்டில் ஃப்ளாப் ஆனார், அதுக்கப்புறம் வந்து பிக்கப் பண்ணார். ஸோ இப்போயுமே சஞ்சீவ் சாம்சன் ஒரு மேட்ச் பெரிய ரன்னு, அடுத்த மேட்ச் ஃப்ளாப்பு, அதுக்கப்புறம் பெரிய ரன்ன்ற மாதிரி போகிறாரு. வான்கடையில் நல்லா செட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு தெரில. மேபி மதியான மேட்ச்சு ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ கொஞ்சம் தடுமாற்றம்ன்றது இருக்கலாம். சேசிங்கில் வந்து ஓரளவுக்கு பெட்டராக ஆடலாம். ஸோ ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ஹெட் வென்யூ ரெக்கார்டுன்னு ஓவரால் பார்த்தோம்னா சாய் சுதர்சன் தான் பெட்டராக இருக்கார். கிட்டத்தட்ட அவருக்கு இது வந்து ஹோம் கிரவுண்டு. சேம் டைம் ஹெட்டில் எப்போயுமே சென்னையை பார்த்தா அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் தரமாக இருந்திருக்கு. சஞ்சீவ் சாம்சனோட சூப்பரான ஒரு ஃபார்ம் இருந்திருக்கு. ஸோ விக்கெட்டுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ நிறைய ரன் அடிச்சுட்டு செகண்டாக பேட் பண்ண வர டீமை ஸ்பின்னை போட்டோ இல்லை லைனில் நிறுத்த பிடிச்சி போட்டோ வந்து வின் பண்ணியிருக்காங்க. பட் இப்போது 3:30 மேட்ச்சுக்கு உங்களுக்கு செகண்ட் பேட் பண்ணுற டீம் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சப்போஸ் இப்போ ஜிடி வந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பவுலர்ஸில் எடுத்து சாய் சுதர்சன், பட்லர் இவங்களுக்குள்ளே மேட்ச் முடியும். அதிகபட்சம் வாஷிங்டன் சுந்தரோ இல்லை ஹோல்டர் வரையும் வரும் அப்படின்னு. ஏன்னா ஹோல்டர் கொண்டு வந்துட்டாங்க, செம்ம அட்வான்டேஜ் அவங்களுக்கு. இந்த சைடில் உங்களுக்கு ஃபஸ்ட் பவுல் பண்ணால் கம்போஜ் இந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு மேலே வந்து கொண்டு போகலாம். பட் சிஎஸ்கேவோட பவுலர்ஸ் யாருன்றது அவங்களுக்கே தெரியாது. ஒவ்வொரு மேட்ச்சுக்கு ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது. யார் டெத்தில் போடுவான் அப்படின்ற எந்த கிளாரிட்டியுமே இல்லை. பட் கிளியராக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஜிமி ஓவர்டனும் அன்சுல் கம்போஜ் முடிச்சுடுவாங்க. 4 ஓவராக 8 ஓவராக நூர் அகமது முடிச்சுடுவார் 12. மீதி இருக்கக்கூடிய 8 ஓவரை தான் வந்து ஷேர் பண்ணி குர்பஜன் சிங், முகேஷ் சௌத்ரி இவங்க எல்லாருமே மிக்ஸ் பண்ணி அகில் ஹுசைன் இவங்கெல்லாம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பவுல் பண்ணுவாங்க. பிளேயிங் லோன் பார்த்தோம்னா ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சீவ் சாம்சன். ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபார்ம்லேயே கிடையாது, சுத்தமாக அவுட் ஆஃப் ஃபார்மு. பட் போன மேட்ச் ஏதோ கொஞ்சம் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஸ்பின்னை தூக்கி போட்டு அவுட் ஆகிட்டார். ஏன்னா அவருக்கே தெரியுது நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியலை அப்படின்னு. சேம் டைம் ஸ்ட்ரைக் ரேட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஆடணும்னு அந்த ப்ரெஷரில் அவுட் ஆகிறாரு. பட் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் விக்கெட் வந்து கொஞ்சம் பவுலர் ஹெல்ப் கிடச்சிச்சின்னா ரொம்ப கஷ்டம் தான் ருத்ராஜ் கெய்க்வாட் ரன் போகிறது. சஞ்சீவ் சாம்சனுமே ஒரு மேட்ச் ஃப்ளாப்பு ஒரு மேட்ச் ஹிட்டுன்னு தான் போயிட்டுருக்காரு. ஸோ அவ்வளோ எல்லா டீம்ஸ்லேயுமே நம்ம டேரெக்டாக கேப்டனாகவும் கொடுக்க முடியாது. கார்த்திக் சர்மாவா இல்லை எம்எஸ் தோனியா உருவில் பட்டேலான்னு பார்த்துக்கோங்க. பட் டவால் பிரேவிஸு ஒரு 2-3 சிக்ஸாக அடிக்க முடியும். ரெக்கார்டுமே வந்து நல்லா தான் இருந்திருக்கு ஜிடிக்கு எதிராக. ஸோ பிக் பண்ணிக்கலாம். சஃப்ராஸ் கானு சேசிங்கில் அவசரமாக ஆடுறாரு. பட் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பேட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு கிளிக் ஆவார் அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த தேவ்தேவ் படிக்கல் வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவார். ஸோ சேசிங் வரப்போ மட்டும் நல்லா அடிப்பார், அதுவும் சின்னசாமி கிரவுண்ட்னா அடிப்பார். அதே மாதிரி சேசிங்கில் ஒரு பெட்டரான ட்ரை இருக்கும். ஜேமி ஓவர்டன் இந்த கிரவுண்டில் கண்டிப்பாக அவரோட பேஸை யூஸ் பண்ணி விக்கெட்ஸை எடுக்கிறாரு. 2 விக்கெட் 3 விக்கெட் வரைக்கும் கூட ஈஸியாக எடுத்துறாரு. அன்சுல் கம்போஜும் அதே தான். நூர் அகமது செகண்ட் பவுல் பண்ணால் மெயினான ஒரு பிளேயர். சிவம் டூபே ஃபார்ம்லேயே கிடையாது, ஃபுட் ஒர்க் இல்லாமல் நல்லா மாட்டி அவுட் ஆகிறார். அகில் ஹுசைன் எவ்ரி மேட்ச் வந்து ஓப்பனிங் ஸ்பெல்லில் விக்கெட் எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டு. மேபி செகண்ட் பவுல் பண்ணால் ட்ரை பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டாக செகண்ட் சேஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா கம்போஜ், நூர் அகமது, ஜேமி ஓவர்டன், அடுத்து டவால் பிரேவிஸு, ருத்ராஜ், சஞ்சீவ் சாம்சனை சேஃப் ஆப்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் கம்போஜ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு டீசனான ஆப்ஷன், எவ்ரி மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு. இல்லை யூனிவர்சல் ஆப்ஷன் நீங்கள் போனீங்கன்னா சஞ்சீவ் சாம்சன் போய்க்கோங்க. இல்லை சேஸ் பண்ணுறப்போ ருத்ராஜ் கெய்க்வாடும் சஞ்சீவ் வராங்க, 2 பேருமே மேட்சை முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரினா அவங்க 2 பேர்த்து எடுத்துகிட்டு சஃப்ராஸ் கான், டவால் பிரேவிஸ் எடுத்து இந்த 4 பேத்துக்குள்ளே மேட்ச் முடியுன்ற கான்செப்டில் போங்க. டெத்தில் உறுதியாக ஜேமி ஓவர்டனும் கம்போஜும் தான் பவுல் பண்ணுவாங்க. இனிஷியல் ஓவர்ஸில் முகேஷ் சௌத்ரி, அகில் ஹுசைன், மிடில் குர்பஜன் சிங்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா 100 அகமது செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ரொம்ப கீ. ஏன்னா 200 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு மிடில் வாஷிங்டன் சுந்தர், ராகுல் வட்டியா,
ஷாருக் கான், ஹோல்டர் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க நூர் அகமதை பிக் பண்ணி அடிக்கிறதுக்கு. ஒரு பால் அடித்தா கூட அடுத்த பால் வந்து அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஸோ டிஃபரன்ஷியல் ஆப்ஷன் கண்டிப்பாக நூர் அகமது செகண்ட் பவுல் பண்ணால். சேஃபஸ்ட்டு பிக்ஸில் கம்போஜும் ஜேமி ஓவர்டனும். ஸோ அகில் ஹுசேன் எவ்ரி மேட்ச் வந்து விக்கெட் எடுப்பார்ன்றது கொஸ்டின் மார்க். மேபி முகேஷ் சௌத்ரியை ஃபஸ்ட் பவுல் பண்ணால் வேணால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி செகண்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு கான்செப்டில் முகேஷ் சௌத்ரி யோசிச்சு எப்படின்னா சுக்மன் கில் அவுட் ஆவார்ன்ற கான்செப்டில் பிச்சு போட்டிக்கு ஏற்ற மாதிரி வேணும் ட்ரை பண்ணுங்கள். பட் ஓவர் ரிஸ்க் தான். கம்போஜ் ஜேமி ஓவர்டன் தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன். பெஸ்ட்டு கேப்டன்ஸ் கேப்டனில் சஞ்சு சாம்சன், அனுசுல் கம்போஜ் வந்து ஒரு டிஃப்ரென்ஸான கேப்டன் சாய்ஸு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய் கிஷோர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டிஃப்ரென்ஷியல் ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஹோம் கிரவுண்டும் கூட போன சீசன் அதுக்கு முன்னாடி சீசனில் நல்லா பண்ணார். பட் வாய்ப்பு இப்போ கிடைக்காம இருக்குது. ஸோ டெத் பவுலிங்கில் சிராஜ், ரபாடா, பிரசித் கிருஷ்ணா கம்பைன் பண்ணி தான் பவுல் பண்ணாங்க. இதுக்கப்புறம் மாறும். ஹோல்டர் தான் வந்து டெத்தில் பவுல் பண்ணுவார். ஸோ செம்ம ஆப்ஷனு ஹோல்டர் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு. உறுதியாக 4 ஓவர் வந்து ஹோல்டர் பவுல் பண்ணிடுவார். சேம் டைம் பேட்டிங் வந்தாலும் அவரால் ஆட முடியும் எல்லா சுச்சுவேஷன்லையும். ஸோ பெஸ்ட்டு சாய்ஸு ஹோல்டர் தான். அடுத்து சாய் சுதர்சன், சுக்மன் கில், பட்லருக்குள்ளே நீங்கள் யார் வேணால் போய்க்கோங்க இந்த 4 பேர்த்தில். அதில் ஹோல்டர் ஃபஸ்ட் பவுல் டெத்லேயும் போடுவார், கட்டர்ஸும் போடுவார். கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடில் முகேஷ் சௌத்ரியா, அன்சுல் கம்போஜோ இனிஷியல் விக்கெட்ஸ் எடுத்துட்டால் ஹோல்டர் பேட்டிங் வர கட்டாயமும் வரும். ஸோ செம்மையான ஒரு ஆப்ஷன் ஹோல்டர். ரஷீத் கான் செகண்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட் பவுல் பண்ணால் அவர் விக்கெட்டே எடுக்கிறது இல்லை. சிராஜ் ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆர் செகண்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ரபாடா எவ்ரி மேட்ச் அடி வாங்க மாட்டார். உறுதியாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ரபாடா மினிமம் 2 விக்கெட் எடுக்கிறார். பட் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அடி வாங்குறாரு. பட் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கண்டிப்பாக 2 விக்கெட் இருக்குது. பிரசித் கிருஷ்ணா ஃபார்ம் 2 மேட்ச்சை டவுனில் போயிருக்கு. மேபி இந்த மேட்ச் கம்பேக் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் எடுத்துக்கோங்க. செகண்ட் இம்பேக்ட் பிளேயராக வருவார். அது கூட ரிஸ்க்கு தான். ஸோ பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு பார்த்தோம்னா பட்லர், மேலே இருக்க டாப்பில் யாருக்கு வேணால் கேப்டன் போகலாம். டிஃபரன்ஷியல் ஆப்ஷனில் சிராஜை யோசிங்க. ரபாடாவை ஃபஸ்ட் பவுல் பண்ண எடுத்துக்கோங்க. ரஷீத் கானை செகண்ட் பவுல் பண்ணால் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க. ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் ரொம்பவுமே முக்கியமாக இருக்கும். ஸோ டெத் பவுலிங்கில் அந்த 3 பேர் தான் பவுல் பண்ணாங்க. இனிஷியல் ஓவரில் சிராஜும் சாய் கிஷோர் ஆடினா அவரை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ரபாடா யாராச்சும் வந்து கம்பைன் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. ஸோ டீம் வைஸ் பார்த்தோம்னா ஹை ரிஸ்க்கு பவுலிங் டீம் போட்டிருக்கேன். அதில் யாருமே யோசிக்காத 2 பவுலருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் பிரசித் கிருஷ்ணா, முகேஷ் சௌத்ரி இருக்குது. எல்லா பவுலர்ஸ் எடுத்து பேட்டிங் டீம் மாதிரி இல்லாமல் பேட்டர்ஸை குறைச்சி விக்கெட் கீப்பர்ஸை ஃபில் பண்ணியிருக்கேன். சேம் இந்த சைடில் சஞ்சு சாம்சன் ஓவர்டன் ஒன் சைட்ஸ் டீம் காம்பினேஷனாக சிஎஸ்கேக்கு போட்டிருக்கேன். இதேமாதிரி நீங்கள் பட்லர், ரபாடா இல்லை பட்லர், ஹோல்டர்னு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த சைடு ஜிடிக்கு ஃபேவராக ஒரு டீமை. ஸோ சேஸ் பண்ணுற டீம் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும்னு தோணுது. ஸோ ஆன் டைம் பிச்சு ரிப்போர்ட்டும் டாஸும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி டீமை செட் பண்ணிக்கோங்க. மினி ஜிஎல்ஸ் நிறையா இருக்கும். ஜம்போலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று ஜம்போலையும் இதுலேயும் ஜம்போவில் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க ஹெட் 4 அப்படின்னா அதுலேயும் 2 வின்னர் மாதிரி வரும். அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா என்ன தான் நல்ல டீம் போட்டாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா ஹெட் 4லேயே மேலே டபுள் வின்னிங் இருக்கும். எப்படின்னா ஒன்று உங்களுக்கு அமௌண்ட்டு, இன்னொன்று வந்து கேம் டோக்கனா. அதில் ஏதோ ஒன்று கிடச்சா கூட போதும் அப்படின்ற கான்செப்ட் கூட ட்ரை பண்ணுங்கள். 2ல் ஏதோ ஒன்று கிடச்சிரும். ஒன்று நம்ம கேம் டோக்கனாக 50% எடுத்துடலாம், இல்லாட்டி நம்ம அமௌண்ட்டாக வந்து 75% கிட்ட வந்து எடுத்துடலாம். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுலேயும் அப்படியும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டஃப்பாக இருக்குது, கேப்டன் கேப்டன் ஒரு பாயிண்டில் மாறுது அப்படின்னு நினைக்கிறவங்க அதில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ 0% லாஸில் முடியாமல் ஏதோ ஓரளவுக்கு 50% நமக்கு லாபமாக கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பட் அதுக்கும் நம்ம ஓரளவு நல்ல டீம் போட்டே ஆகணும். வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹெட்வெயிட் வென்யூ ஸ்டாட்ஸ் பெரிய அளவில் எந்த பிளேயருக்கு இல்லை. அந்த குறிப்பிட்ட பிளேயர் சாய் சுதர்சன், சுக்மன் கில், பட்லர் இவங்க தான் வந்து ஆடிருக்காங்க, சஞ்சு சாம்சன். ஸோ அதனால் அதை நான் தனியாக கொடுக்கல. நெக்ஸ்ட்டு தொடர்ந்து எல்லா வீடியோ முடிஞ்சளவுக்கு கொடுக்க பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சுச்சுவேஷன் அப்படின்றத.